Hello friends, welcome back to SMBros Tech channel. இன்னைக்கு வீடியோல டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா கூடிய செம்மையான ஒரு கேட்ஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு காலகட்டத்துல ஆபீஸ்ல காலேஜுக்கு கிளம்பி போறப்ப இருக்கிற பெரிய தலைவலியான விஷயமே கிளம்புற டைம்ல அயன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதுலயும் முக்கியமா சில்க் டிசைனர் வியர் ஹெவி எம்ப்ராய்டரி போட்ட துணி எல்லாத்தையுமே பார்த்தா சாதாரண அயன் பாக்ஸை வச்சு நம்ம அயன் பண்றது அப்படின்றது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கிற செம்மையான ஒரு கேட்ஜெட் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். எஸ், இன்னைக்கு வீடியோல Agaro Signify கார்மெண்ட் ஸ்டீமரை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். எஸ், இந்த ஸ்டீமர் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இது SMBros Tech channel சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்து போறோம் அப்படினா பாக்ஸை திறந்த உடனே மெயின் ஸ்டீமர் யூனிட் கொடுத்திருப்பாங்க. அது கூடவே சேர்த்து டிட்டாச்சபிள் ஃபேப்ரிக் பிரஷ், லிண்ட் பிரஷ் அண்ட் ஹேண்ட் கிளவுஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாக்ஸ்க்குள்ள இருக்குங்க. அதுக்கப்புறம் டிசைன் பக்கம் வந்தா அப்படினா இது ரொம்பவே காம்பாக்டா எர்கோனாமிக் டிசைன்ல இருக்கனால இது கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்குங்க. அதுக்கடுத்து இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்ல பிரீமியமாவே இருக்கு. நாங்க வாங்கியிருக்க டிசைன் பாத்தீங்கன்னா Black and Blueல இருக்கனால இது ஒரு நல்ல ரிச் லுக்கையும் தருதுங்க. அடுத்து டெக்னிக்கல் ஃபீச்சர் பக்கம் வந்தோம் அப்படினா இது ஒரு 1500 வாட் ஸ்டீமர். சோ அதனால சாதாரண பிளக் பாயிண்ட்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட் நமக்கு தேவைப்படும். சோ அந்த பிளக் பாயிண்ட் மட்டும் இருக்கான்னு நம்ம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்து இதுல இருக்கிற செம்மையான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத நம்ம ஆன் பண்ண உடனே வெறும் 45 செகண்ட்ஸ்ல ஸ்டீம் வெளிய வர ஆரம்பிச்சிரும். சோ அதனாலயே காலையில அவசரமா நம்ம அயன் பண்ணனும் ஆசைப்படுவோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாவே இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற செம்மையான ஒரு விஷயம் அப்படின்னா இருக்கிற ஸ்டீம் பிளேட் தாங்க. எஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால ஹீட் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நம்ம இருக்கிற எக்ஸ்பென்சிவான க்ளோத் இல்லாட்டினா துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜே ஆகாதுங்க. அதை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டீமர் செம்மையான ஸ்டீமருங்க. அடுத்ததுல 260 ml டிட்டாச்சபிள் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கனாலே ஒரு தடவை தண்ணியை ஃபில் பண்ணாலே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும் பவர்ஃபுல்லான ஸ்டீம் வருதுங்க. அடுத்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இதுல ட்ரை பாயிலிங் ப்ரொடெக்ஷன், ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சரும் இருக்கு. இதை நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டேங்க்ல தண்ணி இல்லாதப்ப இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகுறப்பையும் ஆட்டோமேட்டிக்கா மெயின் யூனிட் செட் ஆஃப் ஆயிரும். சோ அதனாலேயே மிஷின் டேமேஜ் ஆகிறது கம்ப்ளீட்டா தடுக்கப்படுதுங்க. அடுத்து இந்த ஸ்டீமர் கூட பாக்ஸ்ல வர ரெண்டு பிரஷான லிண்ட் ரிமூவர் பிரஷ் அண்ட் ஃபேப்ரிக் பிரஷ் பத்தி சொல்லணும் அப்படினா இது ரெண்டுமே பிளாஸ்டிக்ல மேக் பண்ணிருக்காங்க. ஆனா பில்ட் குவாலிட்டி உண்மையிலே செம்மையா இருக்கு. அதுக்கு கூட இந்த ரெண்டு பிரஷ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பிரஷுமே நம்ம செப்பரேட்டா நம்ம ஸ்டீமர்ல அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யூஸ் கேஸ் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த லிண்ட் ரிமூவர் பிரஷ் இருக்கு பாத்தீங்களா, இதை எந்த டைம்ல யூஸ் பண்ணனும்னா நம்ம Dressல கண்ணுக்கே தெரிய சின்ன சின்ன தூசினா அட்டாச் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதாவது சின்ன சின்ன நூல் இல்லனா பஞ்சு போன்ற அமைப்பு இல்லனா பெட்டோட முடிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சாலுமே அதை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி டைம்லலாம் பாத்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டீமர்ல அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டீம் பண்ணி அயன் பண்றப்போ பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத தூசெல்லாம் அசால்ட்டா ரிமூவ் பண்ணி செம்மையான ஃப்ரெஷ் லுக் இது கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஃபேப்ரிக் பிரஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமான ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஜீன்ஸ் பேண்ட், பிளேசர்ஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் அவ்வளவு சீக்கிரமா நம்மளால அயன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி டைம்ல இதை நம்ம அட்டாச் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணோம்னு வச்சுங்களேன், அதுல இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் லைட்டா விரிவடைய வச்சு உள்ள வரைக்கும் ஸ்டீம் போக வச்சு ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா அயன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது நம்ம கண்ணுக்கு தெரியற தூசியையும் ரிமூவ் பண்ணி அயன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ இந்த ரெண்டு டிஃபரெண்டான கேஸ்ல எந்த டைம்ல நமக்கு எது யூஸோ அந்த டைம்ல இதை நம்ம அட்டாச் பண்ணி நம்ம ட்ரெஸ் அயன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இதுல இருக்கிற வாட்டர் டேங்கை டிட்டாச் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துப்பாங்க. அந்த பட்டனை பிரஷ் பண்ணி வாட்டர் டேங்கை வெளியில எடுத்துடணும். ஒன்ஸ் இதை வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் வாட்டரை ஃபில் பண்ணணும். அதுக்கு மேல வாட்டர் ஃபில் பண்ண கூடாது. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மெயின் ஸ்டீமர் யூனிட்ல இந்த வாட்டர் டேங்கை அட்டாச் பண்ணிடணும். ஒன்ஸ் இதை அட்டாச் பண்ணிட்டா ஸ்டீமர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பிளக் பாயிண்ட்ல பிளக்கை அட்டாச் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டீமர் யூனிட்ல சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணிட்டா போதும் ஸ்டீம் 45 செகண்ட்ல வெளிவர ஆரம்பிச்சிடும். அப்படி வெளிவர ஸ்டீம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல 25 கிராம் அப்படின்ற அளவுக்கு அவுட்புட் ஆகும். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா Dressல இருக்க சுருக்கங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்டாவே ரிமூவ் பண்ணிருதுங்க. அது மட்டும் கிடையாது, இதை யூஸ் பண்றதுக்கு அயன் போர்டுன்ற ஒண்ணு தேவையே கிடையாது. நம்ம வீட்ல இருக்கிற ஹேங்கர்லயே மாட்டி ஈஸியா அயன் பண்ணிக்க முடியுங்க. அதுலயும் முக்கியமா அந்த ஸ்டீமரோட செம்மையான ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்ல இருக்கிற நார்மலான அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ண பயப்படுற துணிகளான பிளேசர்ஸ், சூட்ஸ், எம்ப்ராய்டரி அதிகமா இருக்கிற துணி, லெஹங்கா, ட்ரெஸ், அப்புறம் நம்ம வீட்ல தொங்க போடுற கர்டன்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுங்களை கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீமரை வச்சு செம்மையா அயன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா புதுசா கொண்டு வர முடியுங்க. இந்த Agaroட Signify கார்மெண்ட் ஸ்டீமர் பார்த்தா கை கடக்க காம்பாக்டா இருக்கனால நம்மளால பேக்ல கூட எடுத்து வச்சு எங்க வேணாலும் ஈஸியா டிராவல் பண்ணி கொண்டு போய்க்க முடியும். போற இடத்துல அசால்ட்டா நம்ம இதை மாட்டி நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் செம்மையா அயன் பண்ணி ஃப்ரெஷ் லுக்கோட வெளியே போய்க்கவும் முடியுங்க.
ஓவரால் அந்த ப்ராடக்ட் இதோட பிரைஸ்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட்டா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணிக்கோ, மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.